நன்றி ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்போஸ்தலர்கள் பாடி மகிழ்ந்து ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்போஸ்தலர்கள் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். கல்வாரி சிலுவையிலே என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாக்கினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. ஆடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இந்த நாளிலே நாம் அர்ப்பணிக்க மல்கியாவின் புத்தகம் மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெருமைப்படுத்தார். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெருமைப்படுத்தார். ஆகையால் ஒருவன் தன் இளவயது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய். இந்த நாளிலே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட தேவ பக்தி உள்ள சந்ததி. ஆண்டவருடைய பெரிய நோக்கம் இந்த பூமியிலே ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதுதான். அல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் படைத்தவருடைய தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதுதான் அவரை. இந்த காலையில தேவ பக்தி உள்ள சந்ததியை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு சொல்லும்போது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அல்லேலூயா. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். யாக்கோபு லாபானை பார்த்து சொல்லும்போது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், என்னோடு கூட இராமல் போனார். அப்படி என்றால் அவன் ஈசாக்கும் ரொம்ப தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள மனிதன். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ பக்தி எல்லா தீங்குக்கும் நம்மை இறக்கும்.
அல்லேலூயா. தெய்வ பயம். ஆமென். எந்த குடும்பத்திலே தெய்வ பயம் இருக்கிறதோ அந்த குடும்பத்திலே சகல ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததனால 100 மடங்கு பலன் அடைந்தார். ஈசாக்கு அவன் தொடர்ந்து தோண்ட அவனுக்கு நீரூற்று பொங்கி வந்தது. ஈசாக்கு வேறு ஜீவன்களும் ஆடு மாடுகளும் உள்ள பெரிய சீமானா இருந்தார். அல்லேலூயா. அப்படித்தான் தேவனிலே சொல்லப்பட்டது. தெய்வ பக்தி குடும்பத்துல ஆசீர்வாதங்களை கொள்ளும். தேவ பக்தி உள்ள சந்ததி. இன்னைக்கு நம்ம தேசத்துல தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும். தேவ பக்தி தான் சேமத்தை கொடுக்கும். தேவ பக்தி தான் நன்மையை கொடுக்கும். ஆபிரகாமை பார்க்கும்போது நான் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்தேன். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தார். ஈசாக்கு தேவனுக்கு பயந்து நடந்தார். யாக்கோபு தேவனுக்கு பயந்து நடந்தார். யாக்கோபின் குமார் தேவனுக்கு பயந்து நடந்தார். அல்லேலூயா. அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஒரே வழி தேவ பக்தி. சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததியாயிருக்க வேண்டும். நோவாவின் குடும்பத்தை போல தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நம்முடைய சந்ததி இருக்க வேண்டும். சங்கீதம் 112 சொல்லப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி வளர்ந்திருக்கும். அவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அப்படித்தான் சொல்லப்படும். அப்படி என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததி குடும்பங்களிலே தேவ பக்தி, உண்மையான தேவ பக்தி, தெய்வ பக்தி குடும்பங்களிலே பெருக வேண்டும். குடும்ப தலைவர், குடும்ப தலைவி பெற்ற பிள்ளைகள் அவர்களுக்கு தெய்வ பயம் பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த பழங்களைகளே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் தெய்வ பக்தி உள்ள குடும்பங்கள் பெருக, தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆபிரகாமை படைத்திருந்த பெரிய நோக்கமே பக்தி உள்ள சந்ததி. ஆகவே இந்த நாட்களிலே உலகமெங்கிலும் தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும். தேவ பக்தி எல்லாரும் கைகளை உயர்த்திக்கிறோம். தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிதானே தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும். கிட்டத்தட்ட 800 கோடி, சுமார் 800 கோடி மக்கள், 800 கோடி மக்கள் நம்ம தெய்வ பயமில்லாத நிலைமை மாற வேண்டும். உலகமெங்கிலும் தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும்.
யாராவது ஒருவர் ஜெபிப்போம். உள்ள சந்ததி உலகத்தில் பெரும் நம்முடைய மூட நம்பிக்கைகள் அகல வேண்டும். வீணான அகல வேண்டும். விக்கிரக ஆராதனை ஒழிய வேண்டும். ஒழிய வேண்டும். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜனங்கள் நட்புடைய வேண்டும். தேவபக்தி உள்ள சந்ததி, தேவபக்தி உள்ள சந்ததி, தேவபக்தி உள்ள சந்ததி. ஆமென். அல்லேலூயா. தேவபக்தி உள்ள குடும்பங்கள் ஆமென் எழும்ப வேண்டும். யாராவது ஒருவர் துணிப்போம். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். இருக்கிறாங்களா? ஜெபிக்கிறோம். எங்கள் பாரத தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உலக வல்லரசுகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இந்த கண்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 கண்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தெய்வ பயமுள்ள சந்ததி பெருகட்டும். தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி பெருகட்டும்.
தேவனுக்கு பயப்படுகிற தேவனுக்கு பயப்படுகிற வாலிப சமுதாயம் பெருகட்டும். தேவனுக்கு பயப்படுகிற குடும்ப தலைமைகள் பெருகட்டும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல, தானியேலை போல, தானியேலின் நண்பர்களைப் போல தெய்வ பயமுள்ளவர்கள் தேசத்துக்கு எழும்பட்டும். எழும்பட்டும். உலகம் எங்கிலும் தெய்வ பயமுள்ள குடும்ப தலைவர்கள் எழும்பட்டும். குடும்ப தலைவிகள் எழும்பட்டும். அல்லேலூயா. சாராளை போல, ரெபேக்காளை போல, இப்படியாக நல்ல தேவ பிள்ளைகள் எழும்பட்டும். தாய்மார்கள் எழும்பட்டும். பக்தி உள்ள தாய்மார்கள் எழும்பட்டும். பக்தி உள்ள புருஷர்கள் எழும்பட்டும். ஜெபிக்கிற புருஷர்கள் எழும்பட்டும். தேவ பயமுள்ள ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல தேவ பயமுள்ளவர்கள் எழும்பட்டும். ஐயா, ஆமென். தேவ பயமுள்ள வாலிபர்கள் எழும்பட்டும். எழும்பட்டும். அவளை போல, தீமோத்தேயுவை போல, தீத்துவை போல, காய்வை போல, யாருக்கெல்லாம் பிரிசில்லாளை போல, பெபேயாளை போல, மரியாளை போல பக்தி உள்ளவர்கள் எழும்பட்டும். பக்தி உள்ளவர்கள் எழும்பட்டும். பக்தி உள்ள வாலிப சமுதாயம் எழும்பட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடான கொடி தோன்ற பக்தி உள்ளவர்கள் எழும்பட்டும். எழும்பட்டும். பக்தி உள்ளவர்கள் எழும்பட்டும். தேவ பயமுள்ளவர்கள் எழும்பட்டும். ஆமென். நீ யாராவது ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலும் ஆண்டவரே திருச்சபையாராய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவனே, இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு தந்த இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவனே, எங்கள் தேசங்கள் ஆண்டவரே முழுவதுமாய் இருக்கிற எல்லா குடும்பங்கள் தேவ பக்தியிலே ஆண்டவரே அப்பா வளர நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள், ஆண்டவரே பெரியவர்கள் என்று எல்லாரும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர, ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் வாழ என் தேவன் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் தேவ ஆளுகை உண்டாக முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. யோசுவா அன்று சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல கர்த்தருக்கு பிரியமாய் ஆண்டவரே உம்மை சேவிக்கிற ஜனங்களாக, ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து உமது வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர, ஆவிக்குரிய காரியங்களிலே வளர தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு பயந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து கர்த்தருக்கு ஆண்டவரே அப்பா அவர்கள் தங்கள் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கொடான கொடி தோத்திரம் செலுத்தும். கொடான கொடி தோத்திரம். நம்ம தேசத்திலே உலகமெங்கிலும் பெருக போறதற்காக எல்லாரும் கொடான கொடி தோத்திரம் செலுத்தும். கொடான கொடி தோத்திரம். விசேஷமாக நம்முடைய தேசத்திலே நாடுகளில் ரட்சிக்கப்படும் எண்ணிக்கை பெருகணும். குடும்பமா ரட்சிக்கப்படணும்.
கர்த்தரே தெய்வம் என்று அறிய வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு இப்படி சொல்லுகிறார். தன் மாமனாகிய லாபானை இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். யாக்கோபு தன் மாமனாகிய லாபானை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் chapter 31 வசனம் 41. அல்லேலூயா. 40 சொல்றாரு, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சி. பகல்ல வெயில், வெயில பாத்தீங்களா? இப்படி வெயில்ல தான் யாக்கோபு தன் மாமன் ஆடுகளை மேய்த்திருக்கிறார். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்து. அப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார். நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். ரொம்ப பாடுபட்டிருக்கிறார் யாக்கோபு. 40 கிட்டத்தட்ட 20 வருஷம். 20 வருஷம். ராகேலுக்காக கிட்டத்தட்ட 14 வருஷம். 7 எத்தனை வருஷம்? 14 வருஷம். வயிற்று சாப்பாட்டுக்கு தான். உலகத்துல சில ரட்சகம் இருக்கிறது. நேர்மையா வேலை செய்தாலும், உண்மையாய் வேலை செய்தாலும் வஞ்சகமான சூழ்நிலைகள் இருக்கிறது. மாமன் கூட மருமகனை வச்சிக்கிறான். மாமன் நல்ல வேலை வாங்குறான். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாக பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உன்னுடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உன்னுடைய 2 குமாரர்களுக்காக. பாத்தீங்களா? 14 வருஷம் உன்னுடைய 2 குமாரர்களுக்காக, 6 வருஷம் உன்னுடைய மந்தைக்காக உங்களுக்கு சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். எத்தனை முறை? 10 முறை. 20 வருஷம் இல்ல, சம்பளம் எத்தனை வருஷம்? 6 வருஷம் தான். 6 வருஷத்துல எத்தனை முறை சம்பளத்தை மாற்றி இருக்கிற? 10 முறை. எப்போதுமே சம்பளம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் சம்பள உயர்வு ஏற்படும். இப்ப 6 வருஷத்துல யாக்கோபுக்கு எத்தனை முறை மாத்திருக்காரு சம்பளத்தை? 10 முறை. ஆனா என்ன சொல்கிறார்? என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை பெருமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி கடிந்து கொண்டார் என்று சொன்னார். நேற்று ராத்திரி கர்த்தருமை. யாக்கோபு 20 வருஷம் மாமாட்ட இருந்தாலும் தாய் மாமன் சொல்லாம வரக்கூடிய, சொல்லாம புறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை.
மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வர்ற. சொல்லாம தான் வர்ற. சொல்லாம 20 வருஷம் மாமா வீட்டுல இருந்த மனுஷன் சொல்லாம புறப்பட்டு வர்ற. ரொம்ப பாசத்தில் இல்லை, பாசத்தில் இல்லை. ரொம்ப பாசத்துல இல்லை. கையை அழைச்சா ஒண்ணு இருந்துச்சு வர முடியாது. எல்லாம் அதுல பதிவு நான் நல்லவர். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். நம்ம வாழ்க்கையில பிதாவின் தேவன், என் ஆபிரகாமின் தேவன், இதை யாக்கோபு சொல்றார். என் பிதாவாகி ஆபிரகாமின் தேவன், என் பிதாவாகி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இல்லாமல் போனார். இந்த வஞ்சக நிறைந்த உலகத்துல, ஏமாற்றுகிற உலகத்துல நாம பாதுகாப்பா இருக்க வேண்டும்னா அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் நம்ம கூட இருக்கணும். அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் நம்ம கூட இருந்தால் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது, யாரும் நம்மளை வஞ்சிக்க முடியாது. நம்ம எந்த தீங்கு நம்மை அணுகாது. அல்லேலூயா. அவருடைய பெரிய பாதுகாப்பு நம்ம கூட இருக்கு. இந்த பகல் வேளையிலே அந்த தெய்வத்தை நம்பி நாம் வாழ வேண்டும். நம்ம ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் நம்ம கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தால் போதும், அவர் நம்ம கூட இருந்தால் போதும், எல்லா நன்மையும் நடக்கும். நம்ம எந்த ஆசீர்வாத குறையும் வராது. அல்லேலூயா. யாரும் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல நாம ஜெபிக்கிறதாய் மாற வேண்டும். தேவ ஒத்தாசையையும் உதவியை நம்பியிருக்க வேண்டும். தேவ ஒத்தாசை, தேவனுடைய உதவி, அவருடைய பராமரிப்பு, அவருடைய பாதுகாப்பை நாம் நம்பியிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும், மகிமை உண்டாகும். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. மோசே அந்த நாட்களிலே ஜெபித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டத்தந்தார். மோசேயின் ஜெபம் ஒரு பெரிய சமுதாயத்தை பாதுகாத்தார். வேதத்திலே வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 13-14 யாத்திரை ஆகமம் 33 யாத்திரை ஆகமம் 32 வாசிக்கிறேன். உமது தாசனாகிய ஆபிரகாமையும்
ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தார். உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருகும்படி நான் சொன்ன இந்த தேசமும் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன். உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று தேசிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே ஜெபித்தார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தேவனே அவர்களுக்கு நீங்க செய்த உடன்படிக்கையை நினைக்கிறார்கள். தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேலை நினைக்கிறார்கள். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசத்தை முழுவதையும் சந்ததிக்கு என்னென்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மையை கொண்டே ஆணை சொன்னீரே. உண்மை கொண்டு அவருக்கு மேல பெரியார் ஒருவரும் இல்லை என்பது நினைத்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவாகி தேவன் சொல்லுகிறார், என் பேரில் ஆணையிடுகிறேன். அவன் என் பேரில் ஆணையிடுன்னு சொல்லுகிறேன், நான் கொடுப்பேன். ஆகவே நாம் எல்லாரும் ஆசீர்வாதமாய் ஆண்டுடைய சித்தம் ஒவ்வொரு குடும்பங்களும் சுகமாய், ஒவ்வொரு குடும்பங்களும் சவிக்கியமாய், ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதமாய், ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதாரத்திலும் கையில் பிரயாசத்திலும் தொழிலும் நல்ல சௌக்கியத்திலும் நாம் சுகமாய் இருப்பது ஆண்டுடைய சித்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் ஜெபத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள் போல இந்த நாட்களில் நாமும் ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற விசுவாச மக்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள் திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், பள்ளியில் படிக்கிறவர்கள், கல்லூரியில் படிக்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் சிறந்து இருக்க வேண்டும். யோசேப்பு கொடுத்த ஞானம், தாவீதை கற்பித்த கிருபை, தானியேல் நண்பர்களுக்கு அளித்த ஞானம் கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். உலகமெங்கிலும் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக, நம்ம தேசத்தில் இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக, நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, நம்ம திருமண தலைவர், தலைவி, திருமணமானவர்கள், ஆகாதவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய வேலை, அவருடைய தொழில், அவருடைய வியாபாரம், அவருடைய பிரயாசம், பிள்ளைகளின் படிப்பு, பிள்ளைகளின் பக்தி வாழ்க்கை எல்லா ஆசீர்வாதமாக இருக்கு. எல்லா கரைகளையும் உயர்த்தி தேவன் மோசே ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கேட்டு அவன் எவரைய ஜனத்தை காத்த பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், அவர்களை உலகளவிலே ஞானவான்களாய் மாற்றினார். அதே போல விசுவாச மக்களும், விசுவாச பிள்ளைகளும், விசுவாச குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் இருக்கு. கிருபை செய்ய வேண்டும். உலகளவில் இருக்கிற விசுவாச குடும்பம், நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள், நம்முடைய
ஒரு சாதா உப்பு தான் கரெக்டா இருக்கும். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட காரியத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கும் உள்ள விசுவாச குடும்பங்கள், இந்தியாவில் உள்ள விசுவாச குடும்பங்கள், எங்க திருச்சபையில் உள்ள விசுவாச குடும்பங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்த போது இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தது போல கர்த்தாவே எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள், உழைக்கிற ஆண் மக்கள், குடும்பம் நடத்துகிற பெண் மக்கள், படிக்கிற பிள்ளைகள், சிறு குழந்தைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. குடும்பத்தை சுற்றி வேலையடைத்து மறைவு கட்டி முத்திரையிட்டு நீர் காத்து கொள்ளணும் ஆண்டவரே. தொழில்களை ஆசீர்வதிக்கணும், வேலையை ஆசீர்வதிக்கணும், பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும், கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணணும் ஆண்டவரே. ஒரு குறைவும் இல்லாதபடி, வியாதி கண்டு செலவழிக்காதபடி, வறுமை வராதபடி, கடன் பிரச்சனைகள் வராதபடி, மனஸ்தாபங்கள் வராதபடி, மனக்கவலைகள் வராதபடி, சந்தோஷமும் சமாதானமும் குடும்பங்களில் நிறைந்திருக்க என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மோசேயின் ஜெபத்தை கேட்டது போல எங்கள் ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரத்தை கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஆண்டவருக்கு பரிசுத்த நாமத்துக்கு கோடான ஸ்தோத்திரம். மோசேயின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இஸ்ரவேலர்களை மத்தியிலே சேமத்தை கர்த்தர் கட்டளையிட்டது போல இன்றைக்கு உலகளவிலே அவர்கள் சிறந்திருக்கிறது போல நம்முடைய விசுவாச பிள்ளைகளும் சிறந்திருக்க ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய போறதற்காக எல்லாரும் கொடி தோத்திரம் கொடி தோத்திரம். எலியா நாட்களிலே ஜெபித்தார். தேசத்திலே கர்த்தர் செழிப்பை கட்டளையிட்டார். செழிப்பை கட்டளையிட்டார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வாசிக்கிறீங்க. கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினி இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்களையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலிலே தீர்க்கதரிசிகளை அவர்களை பிடியுங்கள் என்றார்கள். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டார்.
பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று. ஆகா போஜனம் பண்ண போனான். ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை கூட்டி போய்விடும் என்று சொல் என்றார். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகா ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனார். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். ஆகாப்புக்கு முன், ரதத்துக்கு முன்னால ஓடினான். பெரும் மழை பெய்யும், நல்ல கால மழை பெய்ய வேண்டும். இந்த மே லீவு பார்த்தீங்கன்னா தாங்க முடியல, நல்ல மழை பெய்யும். மழை பெய்யும். அல்லேலூயா. எங்க இருக்கிறதான அந்த கிருமிகள் எல்லாம் தண்ணியோட ஓடணும். பூமி செழிக்க, பூமி நல்ல விளையணும், வானம் பொழியணும், பூமி விளையணும். நான் நட்டேன், அப்போது நீர் பாய்ச்சினா விளைச்சிக்கிறது யார்? தேவன். விளைச்சலை கொடுக்கிறவன் தேவன். ஆப்பிரிக்காவில் எத்தனையோ 1000 ஏக்கர் ஆப்பிரிக்கா நல்ல விளைச்சல் உள்ள நாடா, நல்ல விளையிற நாடா. இந்த வெட்டுக்கிளி வந்து அதை அழிச்சிருச்சான். வெட்டுக்கிளி விவசாயத்தை அழிச்சுக்கிட்டான். அடுத்து ஆப்பிரிக்காவிலிருந்து அந்த வெட்டுக்கிளி மத்திய பிரதேஷ், இந்தியாவில் நமக்கு நல்ல விளையக்கூடிய இடங்கள் மத்திய பிரதேசத்துல நல்ல விளைச்சல் இருக்குமா, விவசாயம். அந்த பாதிப்பு இருக்குதான். ஆமா, இந்த வெட்டுக்கிளி விவசாயத்தை அழிக்கிற முஸ்குட்டை பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், விவசாயத்தை அழிக்கிறதான எல்லா பூச்சி வகைகள், வந்து பூச்சி வகைகள் எல்லாம் அழியணும். விவசாயம் இல்லாட்ட சாப்பிட முடியாது. எத்தனையோ பேருக்கு நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப அரிசி கிடைக்கல, பாத்தீங்களா, ரொம்ப சிரமம். ஆகவே எலியா ஜெபித்த போது கர்த்தர் மழையை அனுப்பினார், அக்கினியை அனுப்பினார். அக்கினி எதற்கு? அக்கினி எதற்கு? இந்த வைரஸ் அழியணும். மழை எதற்கு? தேசம் செழிக்கணும். அக்கினி எதற்கு? வைரஸ், உலகமெங்கிலும் இருக்கிற வைரஸ் அழியணும். நல்ல மழை பெய்ஞ்சு செழிக்கணும். நல்ல விவசாயம் விளையணும். விளைச்சல் உண்டாகணும். கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல மழை பெய்யணும், ஆசீர்வாதமான மழை பெய்யணும். வானத்திலிருந்து அக்கினி இந்த கிருமியை பட்சிக்கணும். இந்த வைரஸ்கள் எல்லாம் பட்சிக்கணும். என்னென்ன வைரஸ் இருக்கிறதோ, மக்களை சேதப்படுத்துகிற வைரஸ் எல்லாம்
வானத்திலிருந்து அக்கினி வர வேண்டும், வானத்திலிருந்து அக்கினி ஊற்றப்பட வேண்டும். ஆமென். அந்த பலியை பட்சித்தல், அந்த நீரை, அந்த ஓடுகிற வாய்க்கால ஓடுகிற நீரை முதற்கொண்டு, விறகுகளை முதற்கொண்டு, அங்கிருந்த கல்களை முதற்கொண்டு அது பட்சித்தது என்று பார்க்கிறோம். எலியாவின் ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலும் திருச்சபை நம்முடைய ஜெபத்தை கேட்டு கொரோனா வைரஸ் வானத்திலிருந்து அக்கினி ஊற்றப்பட்டு பட்சிக்கப்படணும். அல்லேலூயா. வைரஸ்கள் எல்லாம், விஷ கிருமிகள் எல்லாம் வானத்தின் அக்கினி ஊற்றப்படணும். மழை பெய்யணும், செழிக்கணும். மழை பெய்து செழிக்கணும். கரும்பு தோட்டத்தை கரும்புலாம் வெட்டின பிறகு அது அந்த தாள் காய்ந்து போன தோகையை தீ வைப்பாங்க. தீ வைத்து ஒரு சில நாட்கள் கழித்த பிறகு தண்ணி பாய்ச்சுவாங்க. ஒரு வாரத்துல பார்த்தா அந்த வெட்டப்பட்ட கரும்பு, தாள் தீ வைக்கப்பட்ட அந்த கரும்பு தோட்டம் கரும் சாம்பலா இருக்கும். சில நாட்கள் கழித்து தண்ணி பாய்த்து ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு பார்த்தா அந்த கரும் பச்சையாய் கரும்பு துளிர்ப்பதை பார்க்கிறோம். அதே போல அக்கினி, வானத்திலிருந்து அக்கினி வந்து இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் அழிக்கணும், சாம்பலாக வானத்திலிருந்து மழை பெய்து பசுமை, சுகம், சௌக்கியம், ஆசீர்வாதம் நம்ம தேசத்துல பெருகணும், உலகமெங்கிலும் பெருகணும். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு உண்டு, ஆண்டவரிடத்தில் இரக்கம் உண்டு, ஆண்டவரிடத்தில் தயவு உண்டு. அல்லேலூயா. உலகமெங்கிலும் இருக்கிற அழிவிலிருந்து ஜனத்தை பாதுகாக்க வேண்டும். ஆமென். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எலியாவின் நாட்களிலே எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். ஒருவர் ஜெபிப்போம். அல்லேலூயா. ராஜா ஸ்தோத்திரமான அதற்கு பதில் தந்த தெய்வம், வானத்திலிருந்து அக்னியை வர்ஷிக்க பண்ணின தெய்வம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே வானத்திலிருந்து அக்னியை வர்ஷிக்க பண்ணும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணப்பட்ட அந்த அக்னி ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை கர்த்தாவை முழுமையாய் கர்த்தாவை அழிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாராய் கர்த்தாவை சமூகத்திலே நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தாவை இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எந்தெந்த நாடுகளில் எல்லாம் கர்த்தாவே இந்த கொரோனா தொற்று இருக்கிறதோ ஆண்டவரே அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் அக்கினியை அனுப்பி ஆண்டவரே இந்த வைரஸை நீர் பட்சித்து போடும்படியாய் கர்த்தாவே இடத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, ஒரு நல்ல கர்த்தாவை மழையை எங்கள் தேசத்திலே நீர் கர்த்தாவை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். முன்மாறி காலத்து மழை எங்கள் கர்த்தாவை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா. அந்த மழையை நாங்கள் இப்போது கர்த்தாவை இடத்திலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மழைக்கு பின்பதாய் கர்த்தாவை ஒரு நல்ல கர்த்தாவை ஒரு செழிப்பை கர்த்தாவை எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே நீர் கட்டளையிட போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்டதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியாலுமே நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபித்த இந்த நேரத்திலும் கர்த்தாவை நாங்கள் ஜெபித்த காரியத்துக்கு கர்த்தாவை பதிலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தகப்பனாகிய கர்த்தர் எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிற தயவுக்காக நன்றி. நாங்கள் கேட்டபடியாய் நீர் கர்த்தாவை செய்ய போகிற தயவுக்காக நன்றி. ஆசீர்வதி. இந்த கொரோனா தொற்று முற்றிலுமாய் நீங்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நல்ல கர்த்தாவை மழையை வர்ஷிக்க பண்ணி எங்கள் தேசத்தின் நீர் செழிப்பை கட்டளையிட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமது கரத்துல கர்த்தாவை ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 2 காரியங்களையும் கர்த்தாவை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த தகப்பன் ஆண்டவரே ஜெயமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மீதியா இருக்கிற எல்லாவற்றையும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஆமென். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம்.
யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். எலியா என்பவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான், பலனை. அருமையானவர்களே, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். அவன் ஜெபத்தை கத்து கேட்டான். நம்ம ஜெபத்தை கத்து கேட்பாரா இல்லையா? நிச்சயம் கேட்பார். அல்லேலூயா, நிச்சயம் கேட்பார். ஆகவே நம்ம மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையையும் பூமி தன் பலனையும் தந்தது. இந்த வருடத்துல நமக்கு நல்ல விளைச்சலை கத்து பூமி தன் பலனை தந்தது, வானம் பொழிந்தது. ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார். அதுக்காக கொடாகொடி தோத்திரம் செலுத்துவோம். கொடான கொடி தோத்திரம், கொடான கொடி தோத்திரம், கொடான கொடி தோத்திரம், கொடான கொடி தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், யாபேஸ் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். யாபேஸ் நாளாகமும் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிறோம் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் இயற்கையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலகி காத்திரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலும் யாபேசை போல ஜெபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தேவைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் பாதகமா இருக்கலாம். பாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக்க அவரால முடியும். யாபேஸ் அப்படிதான் இருந்தா. அவருடைய சூழ்நிலைகள் அவருக்கு பாதகமா இருந்தது. துக்கத்தோடே இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்ற தாய் பேர். ஆமென். அல்லேலூயா. ஆனா யாபேஸ் ஜெபித்த போது, யாபேஸ் பிறந்த சூழ்நிலையில ஒரு துக்கமான சூழ்நிலை தான். ஆனா அவன் ஜெபித்த போது அவன் சகோதரர்களுக்குள்ளேயே அவன் ஆசீர்வாதமானவனாக மாறினான். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தனி ஜெபம் வேண்டும். யாபேசை போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தனியாக ஜெபிக்க வேண்டும். நம்ம குடும்ப ஜெபம் இருக்கிறது, சபையில ஜெபிக்கிறோம் இருக்கிறது. ஆனா யாபேசை போல ஜெபிக்கிற, ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளை காத்து நம் நடுவில் ஏற்பட வேண்டும். திருச்சபையிலே யாபேசை மாதிரி ஜெபிக்கிறவர்கள், அல்லேலூயா, யாபேசை மாதிரி ஜெபிக்கிறவர்கள் எழுப்ப வேண்டும். நிச்சயம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். தானியேல் ஜெபித்தார், கர்த்தர் தானியேலை ஆசீர்வதித்தார். தானியேலின் நண்பர்கள் ஜெபித்தார்கள், அவர்களை தேசத்திலே உயர்த்தி வைத்தார். நெகேமியா ஜெபித்தார், அடிமைப்பட்ட தேசத்திலே நல்ல உயர்வான ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்தார். ஆமென். வேதம் சொல்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும் என்றால் பாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நமக்கு சாதகமான நிலைமையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். எந்த விதத்திலும் ஒரு பாதகமான நிலைமைதான் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார்.
யாபேசை போல ஜெபிக்கிறவர்கள். ஆமென். நம்ம பிள்ளைகள், நம்முடைய வாலிப பிள்ளைகள் யாபேசை போல ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிக்கவாய் மாற்று கரம் உயர்த்தி நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பசங்க பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஜெபமே ஜெயம். வாழ்க்கையில் ஜெபம் சிகரத்துக்கு கொண்டு போகும். ஜெபிக்கிற மனிதன் வாழ்க்கையில ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தது போல நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். யாராவது ஒரு ஜெபிப்போம். யாபேசை போல ஜெபிக்கிறவர்கள் திருச்சபைகளிலே எழும்ப வேண்டும், குடும்பங்களிலே எழும்ப வேண்டும். ராஜா, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி தேவனே என்னை ஆசீர்வதிக்கணும், என் பேரை பெரிதாக்கணும், அதுக்கு என்னை விலைக்கு காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். அல்லேலூயா. நம்ம நிலைமைகளை மாற்றி, நம்முடைய தரித்திரத்தை மாற்றி, நம்ம சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யாபேசை போல ஜெபிக்கிறவர்கள் நம்ம சபைகளிலே, குடும்பங்களிலே நம்ம பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பணும். யாராவது ஒரு ஜெபிப்போம். ராஜா, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நேற்று மாறாதவரே, இருக்கின்றவரே, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி. சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு கொடான நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஆண்டவரே, சோதர விசேஷமாக சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்கு சமூகத்தில் வருகிறோம். அன்றைய வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான் தானே என்ற வேதவசனப்படியாக கர்த்தர் எங்கள் வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா. வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தங்களை அன்றைய காத்துக்கொள்ள, அன்றைய பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு வாலிபர்களும் உமக்காய் பயன்பட, உமக்கு அன்றைய எலும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அன்றைய யாபேஸ் அன்றைய சோதரன் தனியா ஜெபித்தது போல ஒவ்வொரு வாலிபர்களும் ஜெபிக்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். யாபேசின் அன்றைய சோதரம் எல்லையை விரிவாக்கின தெய்வம், அன்றைய யாபேசின் அன்றைய துக்கத்தை அன்றைய சந்தோஷமாய் மாற்றின தெய்வம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதசும்படியாக அன்றைய யாபேஸ் சகோதரருக்குள்ளே அன்றைய கணம் பெற்றது போல நீங்கள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலும் கணம் பெற நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாய் தனியா ஜெபிக்கிற ஜெப ஆவியை ஒவ்வொரு வாலிபருக்குள்ளும் ஊற்றும்படியா ஜெபிக்கிற ராஜா. அன்றைய இயேசுவை போல அன்றைய தனியாய் அன்றைய ஜெபித்தது போல அன்றைய ஒவ்வொரு வாலிபர்களும் ஜெபிக்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி யாக்கோப்பை போல போராடி ஜெபிக்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஜெப ஆவி ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். மோசே ஜெபித்தது போல அன்றைய ஆபிரகாம் ஜெபித்தது போல அப்படியே ஜெப வீரர்களாய் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளை முழுவதுமாய் உடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திர சபையுள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் கொடுக்கிற ராஜா. அவர்கள் மூலியமா அன்றைய அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட, அநேகருக்கு மாதிரியா நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். நீரே அன்றைய நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதவசும்படியாக அன்றைய நீர் பரிசுத்தத்தை நீ தரும்படியா ஜெபிக்கிறாஜா. அப்படியா நீர் எங்கள் சபையுள்ள ஒவ்வொரு வாலிபரிலும் நீர் பலப்படுத்தி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா இந்த தேசத்துள்ள உலக நாடுள்ள ஒவ்வொரு வாலிபர்களும் இப்படி கருத்து கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்படாத வாலிபர்களுக்காக இப்படி சமூகத்தில் வருகிறோம். ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் எத்தனையோ பாவத்திற்கும் அன்றைய சாபத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ரட்சிக்கப்பட்டு அன்றைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அன்றைய விடுதலை பெற்று சபையில் சேர்க்கப்பட நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா நீ பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதிங்க. எங்கள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்த போற கிருபைக்காய் நன்றி.
ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய வாலிப பிள்ளைகள் யாபேசை போல ஜெபித்து, யாபேசை போல ஆசீர்வதிக்கப்பட. ஆமென். சூழ்நிலைகள் பாதகமான நிலைமையை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்யப்படுவதற்காக எல்லாரும் கோடாகோடி தோதர செல்லும். கோடாகோடி தோதர. அடுத்தபடியாக ஒரு ஜெபம் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். லூக்கா 23. ஆமென். அதுல 42, 43 வாசிக்கிறேங்க. நீங்க 39 வாழ்ந்த அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தார். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். கவனிக்க, இது முக்கியமான காரியம். நம்ம சிலுவை கள்ளன் ஜெபிக்கிறான். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே கள்வர்கள், நக்சலைட்டெல்லாம் மனம் திரும்பணும், திருடர்கள் மனம் திரும்பணும், கொலையாளிகள் மனம் திரும்பணும், கொள்ளைக்காரர்கள் மனம் திரும்பணும். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினா நாடு நலம் பெறும். அன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெரிய 3 பேரு இயேசு கிறிஸ்துவோடு 2 கள்ளர்கள் அடிக்கப்படுகிறார். முக்கியமான கள்வன் பராபாஸ் அடிக்கப்படல. பராபாஸ் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஏசப்பா அடிக்கப்பட்டார். ஆமென். அதுல ஒரு கள்வன் வலது புறத்தான் அப்படின்னு சொல்ற. ஒருவன் மனம் திரும்புகிறான், ஒருவன் உணர்வடைகிறான். நம்ம செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனை அடைகிறோம். இயேசு தகாததொன்றையும் செய்யாதவர் என்று மனம் திரும்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனா ஒரு பாரம்பரிய சரித்திரம் ஒன்று சொல்கிறது. இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கின பிறகு பராபாஸ் அந்த சிலுவைக்கு வந்தார். பராபாஸ் என்று பராபாஸ் அந்த சிலுவைக்கு வருகிறார். சிலுவை அண்டை வந்த உடனே சொல்லுகிறார், அந்த சிலுவையை பார்க்கிறார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் இயேசு அடிக்கிறார். நான் செய்த தவறு. அந்த பராபாசை பின்பு மனம் திரும்பி நல்லவனாய் வாழ்ந்தான் என்று பாரம்பரிய சரித்திரங்கள் சொல்லுகிறார். வேதத்தில் இல்லை. ஆனால் அவருடைய தண்டனையை நிறைவேற்றின 100க்கு அதிபதி இயேசு சிலுவையிலே தொங்கும் போது சொன்ன அந்த பொன்மொழிகள்
எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த மனிதன் அந்த 160 மெய்யாகவே இவர் தேவகுமாரன் அறிக்கையிடுகிறதையும் மன திரும்புகிறதையும் பார்க்க இயேசுவின் அந்த சிலுவை தண்டனையை நிறைவேற்றின அந்த அதிகாரி மனம் திரும்புகிறார், பராபாசை மனம் திரும்புகிறார், இயேசுவின் கல்வாரி சிலுவையின் அருகே தொங்கின ஒரு கள்வனும் மனம் திரும்புகிறார். சிலுவை கள்ளன். அதே போல தேசத்தில் இருந்த குற்றம் புரிகிறவர்கள் இந்நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். சொன்னால் அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றின ஒரு அதிகாரி அவருடைய பேட்டியை கேட்டேன். யாருன்னா ஆட்டோ சங்கர் பல கொலைகளை செய்தவர், பல குற்றங்கள் செய்தவர். அவர் தூக்கு தண்டனை நியமிக்கிறவர், தண்டனை தீர்ப்பு சொல்லியாச்சு, டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. இரவுல ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு 2-3 அதிகாரிகள் ஆட்டோ சங்கர் கூடயே இருந்தாங்க. அந்த தூக்க தண்டனையை நிறைவேற்றின அதிகாரி ஒருவர் சொல்லுகிறார். அந்த பேட்டியை நான் கேட்டேன். நைட்டில் நிறுத்தியாவது பண்ணிடக்கூடாதுன்னு விடிய விடிய அவன் கூட இருந்தோம். ஆட்டோ சங்கரோட விடிய விடிய பேசிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு அவன் எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னா, இந்நேரம் எங்கடா கிடைக்கும்? கடைசி ஆசை தானே சார், எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல இருக்கு. பிக்ஸ் ஆயிடுச்சு. 4 மணி ஆன உடனே அவன் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாமத்துல குடிச்சுட்டு 4 மணி ஆன உடனே அவன் சோகமான, சரி ரெடி ஆயிடுச்சுல சார், நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஆட்டோ சங்கருடைய தூக்கு தண்டனையை நிறைவேற்றின அந்த அதிகாரி சொல்கிறார், ரொம்ப பைபிள் படிப்பாங்க. ஜெயில மசூதி உண்டு, ஜெயில கோவில் உண்டு, பூசாரி வந்து பூஜை பண்ணுவார், இந்த தர்கா உண்டு, அதுல வந்து ஓதுவாங்க. அங்க சர்ச்சும் உண்டு, வந்து பைபிள் போதிப்பாங்க. ஆட்டோ சங்கர் ரொம்ப பைபிள் வாசிப்பான்னு சொல்றீங்க. ஆமா, அவங்க ரொம்ப சேஞ்ச் இருக்கு, ரொம்ப மாற்றம் இருக்கு. அவன் கடைசியில தான், அது நாள் வரைக்கும் அவன் குற்றத்தை சொல்லவே இல்லை. அந்த தூக்கு தண்டனைக்கு முந்தைய இரவு தான் அவன் செய்த தவறுகளை எல்லாம் என்னிடத்துல சொன்னான். நாங்க அப்படி கேட்கறது இல்லை. சட்டம் என்ன சொல்லுகிறதோ, தீர்ப்பு என்ன சொல்லுகிறதோ. ஆனா தற்செயலாக இந்த ஆட்டோ சங்கரோடு நாங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு, இரவெல்லாம் ஃபுல் டைமா இருந்தோம், அப்படி இருக்கிறது இல்லை. ஆனா அன்றைக்கு இரவு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஒவ்வொன்றா இப்படிதான் செய்யும், அது வெளியே சொல்ல முடியாது. அதெல்லாம் உண்மைதான், வெளியே சொல்ல முடியாது. அவன் பைபிள் வாசித்தான். அவனை தூக்கிலிட்டாங்க. அவனுக்கு வாய்ப்பு இல்லை வாழ. ஆனா மனம் திரும்பினான். ஆட்டோ சங்கர் மனம் திரும்பி இருந்தான் என்று அன்னைக்கு சொல்வார்கள். ஆகவே இந்த நாட்கள்ல சிறையில் இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். சிலுவை கள்ளன் மனம் திரும்பினது போல அவன் ஒரு ஆத்துமாவும்
எங்க போக கூடாது? நரகம் போகக்கூடாது. எனக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டு டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த மனிதன் மனம் திரும்பி மறுபடியும் தண்டனைக்கு விடுதலை அடைந்தார். நான் அவரை வச்சு கூட்டமே நடத்தியிருக்கிறேன். 2-3 நாட்கள் மதுரையிலே திருப்புவனம் என்ற இடத்திலே கன்வென்ஷன் நடத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. 1984 அந்த கூட்டம் நடந்தது. அந்த தூக்கு தண்டனைக்கு டேட்டை பிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஆளு பேரு மாரியப்பன், மார்க்குவானார். பெரிய பிரசித்தியாய் மாறினார். தூக்கு தண்டனை கைதி ஆயுள் கைதியாய் மாறினார். ஆயுள் தண்டனையிலிருந்தும் அவருக்கு நற்சாட்சி பெற்று அவருக்கு விடுதலை கொடுத்தார்கள். வெளியே வந்து பிரசங்கங்கள் எல்லாம் பண்ணினார், சாட்சிகள் எல்லாம் கூறினார். ஆகவே இந்நாட்களிலே அந்த சிலுவை கள்ளன் மனம் திரும்பினது போல, அந்த பராபாஸ் மனம் திரும்பினது போல, இயேசுவுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றின 100க்கு அதிபதி மனம் திரும்பினது போல, இன்றைக்கு குற்றவாளிகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். எல்லா கனவை ஏற்படுத்தவும் வருவோம். குற்றவாளிகள் மனம் திரும்ப வேண்டும். குற்றவாளிகள் மனம் திரும்ப வேண்டும். சிலுவை கள்ளன் மனம் திரும்பினது போல, ஆமென், பெரிய பெரிய குற்றங்கள் செய்தவர்கள் ஆமென் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உமக்கு கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்தில் அப்பா சோதர ஜெயமத்தை உண்டாக்கும் ஜெபத்துக்காக சோத்திரம். இதில் கலந்து கொண்டு ஜெபிக்க தேவன் தந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரம் அப்பா. இந்நாட்களில் ஏசப்பா சிலுவை கள்ளன் மனம் திரும்பினது போல ஆண்டவரே சோதரம் அப்பா, பரபாஸ் மனம் திரும்பினது போல ஆண்டவரே சோதரம் அப்பா, ஒவ்வொரு ஆண்டவரே கள்ளர்களும் மனம் திரும்ப தேவன் நாமே நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க தயவுள்ள கரம் ஆண்டவரே அவங்களை தொடர ஜெபிக்கிறோம். தாங்கள் செய்வது பாவம், அக்கிரமம் ஆண்டவரே, சோத்திர நீதிக்கு புறமானது என்று அவர்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் இருக்க தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை தாங்க மற்றவர்கள் பொருளை வஞ்சித்து அதிலே வாழணுங்கிற நினைப்பை தேவன் தாமே நீங்க எடுத்து போட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, சோதரம் அப்பா, எல்லா கள்ளர்களும் கொலையாளிகளும் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறை தண்டனை அனுபவிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடுங்கப்பா. அவங்க மத்தியில தேவன் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு மனமாட்டத்தை தேவன் தாமே நீங்க கட்டளையிட ஜெபிக்கிறோம் அப்பா. மெய்யான தெய்வம் நீங்க தான் என்று அறிந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அவங்களும் ஆண்டவரே உங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. யாரும் நரகம் போக கூடாது, பாதாளம் போக கூடாது ஆண்டவரே. அப்பா சோத்திரம், அந்த ஆத்துமாக்களும் விலையேற பெற்றது ஆண்டவரே. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அவங்க ஜீவன் நஷ்டப்படாதபடி தேவன் தாமே நீங்க காத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க மத்தியிலும் தேவன் நீங்க ஆண்டவரே சோத்திரம் ஒரு மனமாட்டம் எடுக்க வேண்டும். இயேசு ஞானசானம் எடுத்தார். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லும். சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு பிரசங்கித்த போது ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஜனங்கள் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இந்த நாட்களிலே உலகம் எங்கிலும் மனம் திரும்புவதற்கு எண்ணிக்கை பெருக வேண்டும். ஞானசாரம் எடுக்கிறவர்கள் எண்ணிக்கை பெருக வேண்டும். திருச்சபையிலே சேர்க்கப்படுவது எண்ணிக்கை பெருக வேண்டும். இயேசு ஞானசாரம் எடுத்து அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு
ஜெபித்தார்கள். வானம் திறக்கப்பட்டது, தேவ சத்தம் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் அவன் இயேசு ஞானசாரம் எடுத்தது போல எடுக்க வேண்டும். வானம் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தேவ சத்தம் கேட்க வேண்டும். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். அல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். மத்தியான வேளைக்காக நாங்கள் தகப்பனே, நீரே ஞானஸ்தானம் எடுத்து உலக ஜனத்துக்கு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறீர் ஐயா. கர்த்தாவே, இந்த உலகம் அதன் உள்ள உம்முடையது கர்த்தாவே. நீர் வைத்த முன்மாதிரியை பின்பற்றி உம்முடைய அடிச்சுவடுகளிலே சிருஷ்டித ஜனமாகிய நாங்கள் யாவரும் நடக்க கற்று உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமாம், நம்முடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் ஐயா. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற ஒவ்வொரு ஜனத்துக்கும், இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனத்துக்கும் பலம் தருவீராக. காலம் கடைசியா இருக்கிறது ஐயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா அனுபவத்திலே. இந்த சூழ்நிலையிலே இவர்களுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமார் கொண்டதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும் பொருட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே கர்த்தாவே, உலக வாழ்க்கை இம்மையோடு முடிந்து விடுவதில்லை கர்த்தாவே. மறுமையிலே எங்களுக்கு நித்திய வாழ்வை நீர் வைத்திருக்கிறீர் ஐயா. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் ஐயா. நீர் விரும்பான கர்த்தாவே வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக கர்த்தாவே. மானுசம் விரும்பினதை செய்யாதபடி இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு தேவன் பேசும்படியாக, இடைபடும்படியாக, சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய திருச்சித்தமாய் இருக்கிறது ஐயா. நீ ரட்சியும் ஐயா, ஜனங்களை ரட்சியும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்துல ஒரு இடம் அவர்களுக்கு வேண்டும் ஐயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் கர்த்தர் சபையிலே சேர்த்தார் என்று வாசிக்கிறோம். எனவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்று திருச்சபைகளின் அங்கமாகி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கென்று வாழ நீ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக கர்த்தாவே. அறியாமல் ஒரு ஜனம் கூட இருக்கக்கூடாதப்பா. இயேசு என்றால் என்னவென்று யாரும் கேட்காத நிலைமையிலே கர்த்தாவே, கடைசி நாட்களிலே உடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் நற்செய்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா அறிவிக்கப்படுகிறது ஐயா. அதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின் முடியாக கேட்டு மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஆமன் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் ஐயா. ஆமன் ஒவ்வொருவர் அவருடைய சொந்த குடும்பங்கள் பழகிறவர்கள் அருகாமையில் உள்ளவர்கள் என ஒவ்வொருவரையும் ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபைகளை சபை மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. ஆமன் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல அந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைய வேண்டும் ஐயா. ஆமாப்பா, நம்முடைய வருகைக்கு முன்பதாக எசப்பா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று மந்தையிலே சேர்க்கப்படணும் ஐயா. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒருவரும் பரலோராஜ்யத்துக்கு தூரமாய் போய்விடக் கூடாதப்பா. ஆமா, எல்லோரையும் நீ சேர்த்து கொள்கிற தேவன் ஐயா, மண்டை இழுத்து கொள்கிற தேவன் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதை உணர்ந்தவர்களாய் மக்கள் வாழ உதவி செய்யும். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பீராக, தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பீராக. உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கொடாகுடி தோத்திரம் சொல்லுங்க. கொடாகுடி தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் ஞானசாரம் எடுத்து ஜெபித்தார் என்று பார்த்தார். பரலோகத்திலிருந்து இவர் என் நேசகுமார், இவர் மேல் என் பிரியமா இருக்கிறேன். அவர் தேவகுமார். அதே போல உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாரம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உலகமே விசுவாசித்துக்குள் வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க. அடுத்தபடியாக பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3 - 6 வரைக்கும் வாசிக்கிறோம்.
ஒரு நாட்களோடு அல்லேலூயா. எசேக்கியா ஜெபித்தார். கர்த்தர் கேட்டு அவனை அந்த நோயிலிருந்து காப்பாற்றினார். அவனுக்கு ஆயுசை கூட்டி கொடுத்தார். எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசை கூட்டி கொடுத்தார். ஆயுசை கூட்டி கொடுத்தார். அவன் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஆயுசை 15 வருஷம். ஆகவே யாராவது இள வயதிலே சாகக்கூடாது, அவங்க நல்ல தீர்க்க ஆயுசோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, அவர் முதிர் வயதில் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். முதிர் வயதில் கனி கொடுத்து பசுமையாயிருப்பார்கள். அல்லேலூயா. எசேக்கியா ஒரு உண்மையுள்ள மனுஷன், உத்தம மனுஷன், நேர்மையானவர், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்கிற மனிதன். ஆமென். நல்ல ராஜாக்களிலே எசேக்கியாவும் ஒருவன். ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன் எசேக்கியா. அவர் அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஆயுசை கூட்டி கொடுத்தார். இந்நாட்களிலே யாரும் வியாதியிலே மறிக்கக்கூடாது, விபத்திலே மறிக்கக்கூடாது, வியாதியில மறிக்கக்கூடாது, விபத்திலே மறிக்கக்கூடாது. நாம நல்ல ஆயுசோடு இருக்கிறது. ஆயுசை கூட்டி கொடுக்கிறவர் யாரு? அல்லேலூயா. ஆயுசை கூட்டி கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். எசேக்கியா ராஜா ஜெபித்தார். அவனுடைய ஆயுளோடு 15 வருடம் கூட்டி கொடுத்தார். அப்ப அவர் ஆயுசு அவட கூட 15 வருஷம் அவருக்கு ஆயுசு கூட்டி கொடுக்கிறார். அப்ப ஆயுசு யாருடைய கையில் இருக்கிறதா? கர்த்தருடைய கையில். ஆமென். எல்லாரும் நல்ல தீர்க்க ஆயுசோட இருக்கணும். யோபு 4 தலைமுறையை பார்த்தது போல நம்ம விசுவாச மக்களும் 4 தலைமுறைகளை பார்க்கணும். கஷ்டப்படாம, அழுந்தாம, படுக்கையில் இல்லாம சுகமா இருக்கணும். எல்லாம் கை வைத்து ஜெபம். நல்ல வயதானவர்கள் எல்லாம் சுகமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அந்த புஷ்டியா இருக்கணும். நாம எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது போல நாம ஆயுசை கூட்டி கொடுக்கணும். நல்ல காரியங்கள் அவங்க கண்ணார பார்க்கணும். சாதார கேள்விப்பட்டதெல்லாம் யோபு கண்ணார பார்த்தது மாதிரி நாம நல்ல காரியத்தையும் அவங்க பார்க்கணும். நீ பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தையும் காண்பார், சமாதானத்தையும் காண்பார். வேற பேச்சுகளெல்லாம் கண்ணார பார்க்கணும். சாதார கேள்விப்பட்டதெல்லாம் கண்ணார பார்க்கணும். அதுக்காக கொடாகுடி தோத்திரம் சொல்லு. கொடானக்குடி தோத்திரம், கொடானக்குடி தோத்திரம். நன்மையானது விசுவாச பிள்ளைகள் கேள்விப்பட்டதெல்லாம் கண்ணார காணணும், அனுபவிக்கணும். ஆமென். யாராவது ஒருத்தர் ஜெபிப்போம். சுகமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், யாரும் விபத்துல சாகக்கூடாது, வியாதியில தீர்க்க ஆயுள். 4 தலைமுறையை பார்த்து 15 போல கூட்டி கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் கேட்கணும்.
யாராவது ஒரு ஜெபிப்போம், ஜெபிக்காத சீக்கிரமா. அல்லேலூயா. யாரும் விபத்துல சாகக்கூடாது, வியாதியில சாகக்கூடாது, நல்ல சுகமா நல்ல சௌக்கியமா இருக்கணும். நாம யோகு 4 தலைமுறையை பார்த்தது மாதிரி நல்ல காரியத்தை எல்லாம் தேவ ஜனங்கள் பார்க்கணும். காதார கேள்விப்பட்டது கண்ணார காணணும். சந்தோஷமா இருக்கணும். யாராவது ஒரு நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணீங்க ராஜா. இசப்பா கூடாக நன்றி ராஜா. இசப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளணும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே ராஜா. இசப்பா ஆண்டவரே அப்பயா உங்களை காத்துக்கொள்ள போறக்கா நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் பிடியிலிருந்து அப்பா ஆண்டவரே எல்லாரையும் அப்பா ஆண்டவரை காப்பாற்றணும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே இந்த வைரஸ் அப்பா யாரையும் அணுகாதபடி அப்பா காத்துக்கொள்ளுங்க ராஜா. இசப்பா சோதராஜா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்பா என் முகத்தை தேடினால் அவங்களுக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீங்களே ராஜா. இசப்பா எங்களை தாழ்த்த எங்களை ஜெபம் அப்பா ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இசப்பா உமது முகத்தை தேடுகிறோம் ராஜா. ஆண்டவரே இசப்பா சோதரம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ராஜா. இசப்பா உமது முகத்தையே தேடுவோம் ராஜா. இசப்பா சோதராஜா அப்படியே ஆண்டவரே இசப்பா எங்களை நீங்க ஆசீர்வதிக்க போறக்கா நன்றி ராஜா. இசப்பா சோதராஜா இன்னும் ஆயுசின் வருஷங்களை அப்பா ஆண்டவரை வர்த்திக்க பண்ணுங்க. இசப்பா சோதராஜா கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று இருக்கிறதா ராஜா. இசப்பா ஆண்டவரை முதலாவது உமக்கு பயப்படும் பயத்தை அப்பா ஆண்டவரை எங்களுக்கு நீங்க தாங்க ராஜா. இசப்பா சோதராஜா நீரே மகிமைப்படுங்க. அப்பா ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை அதிக ஜெப வேலையை ஏற்படுத்தி தாங்க ராஜா. இசப்பா இன்னும் ஜெபிக்க எப்படி ஜெபிக்கணும்னு அன்று கற்றுத்தாங்க ராஜா. அப்பா நீரே மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இசைக்கியா ஜெபித்தது போல யாரும் விபத்துல சாகக்கூடாது, வியாதியில சாகக்கூடாது, நல்ல சுகமா நல்ல சௌக்கியமா தீர்க்க ஆயுசோடு சாதாரண கேள்விப்பட்டதெல்லாம் கண்ணார காண யோபு 4 தலைமுறையை பார்த்தது மாதிரி வயதானவர்கள் நல்ல காரியங்களை அவங்க கண்டு சந்தோஷமா அவர்கள் ஓட்டத்தை முடிக்கணும். கர்த்தர் பலப்படுத்துவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக, இது நாம மகிமைப்படுவதாக. ஆமென். கோடான கோடி தோத்திரம், கோடான கோடி தோத்திரம், கோடான கோடி தோத்திரம். ஆமென். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சபையார் ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 12:3.
கவனிங்கள், இங்கே சபையார் ஊக்கமாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பிரச்சனைகள், ஒரு கஷ்டம், ஒரு தேசத்துல ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் என்றால் சபையார் ஜெபித்தால் அந்த ஊக்கமான ஜெபத்துக்கு என்ன உண்டு? பதில். இப்ப கிட்டத்தட்ட 8 வாரமா சபை கூட்டப்பட்டிருக்கிறது. நாளைக்கு சொன்னா 9வது வாரம், நாளைக்கு 10ஆம் தேதி, 9 வாரம் இன்னும் இதுல இருந்து விடுதலை அடையணும். இந்த கொரோனா வைரஸ் இயேசு கிறிஸ்து நாமத்துல வானத்திலிருந்து அக்கினி வந்து அழிந்து போகணும். இந்த வைரஸ் கிருமிகள் எல்லாம் அழியணும், சுட்டரிக்கப்படணும், ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், சீக்கிரமா ஆலயங்கள் திறக்கப்படணும், ஆராதனைகள் நடக்கணும். இனிமே சுவிசேஷ ஊழியம் செய்ய ஏற்படுகிற தடைகள் எல்லாம் மாறணும். ஆமா, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஏற்படுகிற தடைகள் மாறணும். ஆராதனைகள் ஆலயங்களிலே ஆமா 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 நல்ல ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கப்படணும். இந்த பேர் கிறிஸ்தவ நிலைமைகள் எல்லாம் மாறணும். ஏதோ சடங்காச்சாரமான நிலைமைகள் மாறணும். ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற திருச்சபைகள் எழும்பணும். உண்மையான சபைகள் எழும்பணும். உண்மையான ஊழியர்கள் எழும்பணும். அல்லேலூயா. சத்தியம் பேசும் சபைகள் எழும்பணும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். எல்லாரும் கூட தோதர செலுத்தும். ஆமென். அல்லேலூயா. கோடான கோடி ஸ்தோத்திரம். சபையார் என்று ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஆமென். ஜெபித்த போது சிறைச்சாலையில் அகப்பட்டிருக்கிற பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இந்த நாட்களில் தடை பண்ணப்பட்டிருக்கிற தடைகள், அரசு உத்தரவுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தகர வேண்டும். ஆமென் ஆமென். பெரிய காரியங்களை செய்யும். உலகம் எங்கிலும் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க, விடுதலையோடு கர்த்தரை துதிக்க ஆலயங்களில் ஆராதனைகள் நடைபெற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். கர்த்தர் உதவி செய்வீராக. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஆமென் ஆமென். சபையார் அங்கு ஊக்கமாக ஜெபித்தார்கள். சிறைச்சாலை கதவு தானா திறந்தது. ஆமென். நாளை சீக்கிரம் ஆலய கதவுகள் திறக்கப்படணும். டாஸ்மார்க்கே திறந்துட்டாங்க. ஆலயங்கள் திறக்கப்படணும். ஆராதனை நடக்கணும். தடைகள் நீங்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்றைக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஆமென். ஹைகோர்ட் டாஸ்மார்க் எல்லாம் மூட சொல்லிட்டாங்க. டாஸ்மார்க் எல்லாம் மூட சொல்லிட்டாங்க. ஆமென் ஆமென். டாஸ்மார்க் கடைகளில் விற்பனை கிடையாது. ஹைகோர்ட் உத்தரவு. ஆன்லைன்ல என்ன நீ வித்துவோ அப்படின்ட்டா. ஆலயங்கள் சீக்கிரம் திறக்கப்படணும். ஆலய கதவுகள் திறக்கப்படணும். ஆராதனை நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. யாராவது வந்து ஜெபிப்போம். அன்று சபையார் ஜெபித்த போது ஆமென் சிறைச்சாலை கதவை திறந்தது. ஆமென். சிறைச்சாலை கதவுன்னு சொன்னா சிறை அதிகாரி சொன்னார் 6 மணிக்கு கூட்டிட்டா காலையில் 6 மணிக்கு தான் கதவை திறப்போம். ஆமென் ஆமென். எல்லாம் அந்தந்த செல்லுல இருக்கணும். 6 மணிக்கு கதவை கூட்டிட்டா
காலையில் 6 மணிக்கு தான் சிறைச்சாலையின் கதவு திறக்கப்படும். இது நம்ம நாட்டுடைய நிலைமை. அதே மாதிரிதான் எல்லா நாடுகளிலும் ஒரு நிலைமை. நம்ம பூட்டப்பட்ட அரசு பூட்டியது, அரசு அதிகாரம் பூட்டியது, ஆனா கதவு தானா திறந்தது. ஆமென். சிறைச்சாலையின் கதவு தானாய் திறந்தது. அந்த இரும்பு கதவு தானாய் திறந்தது. எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சபையாருடைய ஊக்கமான ஜெபத்துக்கு என்ன உண்டு? பெரிய செயல்கள், அற்புத செயல்கள். ஆகவே சீக்கிரமா ஆலயங்கள் திறக்கப்படணும், ஆராதனைகள் நடக்கணும், உலகம் எங்கிலும் நடக்கணும். யாராவது ஒருவர் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கிருபை உள்ளவரே அப்பா, இந்த லாக்டவுன் வேலையிலும் அப்பா, இந்த ஜூம் ஆப்பின் மூலம் ஆண்டவரே ஆன்லைன்ல பிரேயர் அமைத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா சூழ்நிலையில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பாதிக்கப்பட்ட நாடுகள் அனைவரும் உள்ளன ஆண்டவரே. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா உடல் சுகம் பெற்று அப்பா முழுமையான சுகத்துடன் வீடு திரும்ப ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே உயிரிழந்த ஆத்மாக்கள் அப்பா ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட்டு அப்பா உம்முடைய பரலோகத்திற்கு வர ஆண்டவரே கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. மேலும் இந்த மதுவிலக்கு ஆண்டவரே அப்பா முழுமையாக ஆண்டவரே அப்பா மதுவிலக்கு அடைய அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. கடைகள் அனைத்தும் மூடப்பட அவ கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா இந்த கொரோனா சூழ்நிலை அப்பா லாக்டவுன் எல்லாம் சீக்கிரம் ஆண்டவரை முடிவடைந்து அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. சபைகள் அனைத்தும் திறக்கப்பட்டு அப்பா உமக்காய ஆண்டவரை துதித்து பாட ஆண்டவரை கிருபை செய்யுங்க ராஜா. ஆராதனைகள் அனைத்தும் ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே அப்பா உற்சாகமாய் நடக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் செய்தது தேவ பக்தி. தேசத்தில் என்ன பக்தி பெருக வேண்டும்? தேவ பக்தி. ஒருவர் குடும்பமும் தேவ பக்தி உள்ள குடும்பமா இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஜெபித்தோம். அல்லேலூயா. ஆமென். தேவ பக்தி உள்ளவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்தில் இருந்தார். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தரவுகளை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ தேவ பக்தி எதை கொண்டு வருகிறது? தெய்வ பக்தியை கொண்டு வருகிறது. தேவ பயத்தை கொண்டு வருகிறது. நல்ல செயல்களை கொண்டு வருகிறது. நற்செயல்களை கொண்டு வருகிறது. ஆமென். தேவ பக்தி தெய்வ பயத்தை பெருக பண்ணுகிறது. நல்ல செயல்களை பெருக பண்ணுகிறது. மாத்திரமல்ல, தேவ பக்தியின் விளைவு என்னவென்றால் ஜெபம். எப்பொழுதும் தேவனோடு உறவு கொள்ள வைக்கும். கொர்நேலியன் தேவனோடு உறவு கொண்டான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாய் ஜனங்களுக்கு மிகுந்த தரங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி. ஆகவே திருச்சபையே இந்த கொர்நேலியை போல திருச்சபையே இணைப்பில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு கோல்டு மாடல் கொர்நேலி. அவர் யாரா? தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவர், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவர், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். அவர் ஒரு பெரிய அதிகாரி. அவருக்கும் ஜெபிக்க நேரம் இருந்தது. எப்பொழுதும் ஜெபிக்கும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண, இடைவிடாமல் ஜெபம் பண்ண அப்படி சொல்லப்படும். தொடர்ந்து ஜெபிப்போம். தேசத்தை பெரிய அழிவில் இருந்து பாதுகாக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் பரலோக பிதாவே,
எங்களுக்கு உண்மையான தெய்வ பக்தி, தெய்வ பயம், நற்குணங்கள், நற்செயல்கள், எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம் எங்களுக்குள்ளே வளர உதவி செய்யும். திருச்சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களை ஜெப ஆவியனால் நிரப்பும், ஜெப சிந்தனையால் நிரப்பும். பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். யாவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாளைக்கு நமக்கு உயிர் தெழுந்த நாள், ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். நமக்கு ஆன்லைன்ல 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். நாளைக்கு விசேஷ நாள் என்ன தெரியுமா? மதர்ஸ் டே. நாளைக்கு மதர்ஸ் டே, தாய்மார்கள். பாஸ்டர்மா தான் நாளைக்கு இந்த செய்தி கொடுக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாவரும் இணைப்பில் இருங்கள். யாவருக்கு அறிவியுங்கள். நாளைக்கு தாய்மார்கள் தினம். சபையார் ஊக்கமா ஜெபித்தார்கள் என்றால் அன்றைக்கு ஊக்கமா ஜெபித்தவர்களின் எண்ணிக்கையில் அதிகம் தாய்மார்களே. தாய்மார்களே, எஸ்தர்களே, உபாசித்து ஜெபித்திடுங்கள். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கே மகிமை. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.